ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இந்த எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கீயை எடுத்துகிட்டு நம்ம நேற்று டீட்டெயிலாக ஒரு லைவ் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ வந்து அந்த லைவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினையும் எக்ஸாம் ஹாலில் என்ன மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு இருந்து இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில கொஷினுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க எல்லாருடைய மனநிலையும் வந்து எனக்கு நல்லாவே புரியுது. ஓகேவா? ஸோ வந்து குரூப் 4 எக்ஸாம் இதுவரை நடந்த டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் புரட்டி போட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதில் உள்ளதுலேயே கஷ்டமான ஒரு எக்ஸாமாக இப்போ நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் நடக்கக்கூடிய அத்தனை போராட்டங்கள்லையும் நம்மளுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம வந்து இது குரல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத என்னால் கண்டிப்பாக உணர முடியும். ஓகேவா? ஸோ வந்து எக்ஸாம் ஹாலில் வச்சு இந்த மாதிரியெல்லாம் யோசித்து கெஸ் பண்ணி ஆன்சர் போட முடியாது தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் எதுக்காக நான் அந்த மாதிரி இப்படி கெஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த லைவை வந்து கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்றதுக்காக தான். ஓகேவா? சரியா? ஸ்பாட்டில் வச்சு இப்படி யோசிக்க முடியாது. அது அந்த ஸ்பாட் நம்ம வந்து யூஸ்வலாக தமிழ்னு ஒரு கொஷினில் 90+ போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருப்போம். அப்படி உட்காந்துருக்கும் பொழுது இப்படி கொஷின்ஸ் பார்த்த உடனே சிலருக்குலாம் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோன்னே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு அப்போ ஒரு டவுன் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் கொஷின் பார்த்து டவுன் ஆகி திரும்ப எழுந்திரிச்சு அடுத்த கொஷின் பார்த்து அப்படி நல்லா பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு தமிழில் இருக்கக்கூடிய 100 கொஷினுமே நம்மளை வந்து வச்சு செஞ்சிச்சுன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில கொஷின் தமிழில் தெரியல அப்படின்னும் பொழுது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து உடையும். ஸோ அப்படி உடையும் பொழுது நம்ம நிறைய நேரம் தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அடுத்து இருக்கக்கூடிய ஜிகே மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா கூட நிறைய பேர் மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணலை. ஸோ வந்து மேக்ஸில் 10 கொஷின் தான் சால்வ் பண்ணி போட்டேன், ஆனால் 10 ரைட்டு, மீதி இருக்கிறத எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ வந்து இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம் இப்படி தான் இருக்குங்கிறது வந்து எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்ம நினச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த விஷயம் இந்த எக்ஸாமில் நிறைய மாற்றங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, நிறைய குளறுபடிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சோஷியல் மீடியா அப்புறம் வந்து போராட்டம் அது இதுன்னு சொல்லி அரசாங்கத்தோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன முடியுமோ எல்லா விதங்கள்லையும் பண்ணோம். ஸோ அதன்படி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூட ஸோ அதுக்கு வந்து ஒரு வாய்ஸ் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஓகேவா, என்னதான் நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாலும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம அடுத்து குரூப் 2 எக்ஸாமை நோக்கி நம்மளுடைய பயணம் போயிட்டுருக்கு அப்படின்னும் பொழுது வரக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 2A இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ வந்து இது வந்து அன்பிரிடிக்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் குரூப் 2 எக்ஸாமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டென்டேட்டிவ் கீ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டென்டேட்டிவ் கீயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், கீழே நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் கூட அவங்க வந்து கீ தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்க்கு எல்லாம் நம்ம ப்ரூஃப் கலெக்ட் பண்ணி கீ சேலஞ்ச் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஷின் தப்பாக இருக்குது, இதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் நேற்று வந்து எப்படி கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லைவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லைவ் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கீ சேலஞ்சை நீங்கள் பண்ணலாம். இந்த கொஷின் தப்பாக இருக்குன்னு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், கீ சேலஞ்ச் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா? கீ சேலஞ்ச் பண்ணிடுறோம். அவங்க அந்த கீயை பார்த்துட்டு ப்ரூஃப் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபைனல் கீ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அது ஒரு பக்கம். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நேற்று நான் சொன்ன மாதிரி அந்த லைவ்ல நான் ஒவ்வொரு கொஷினையும் இந்த ஆங்கிளில் யோசிச்சு கெஸ் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேனே தவிர, எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இந்த மாதிரி கெஸ் பண்ணி போட்டிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அந்த கொஷின் பேப்பர் உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஷின் பேப்பர். ஓகேவா? அந்த ஸ்பாட்டில் வச்சு இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு தோணாது, நமக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகும். இப்படி கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே லைஃபே முடிஞ்சதுங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். ஓகேவா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா,
இனிமே நம்ம எக்ஸாம் ஹாலில் எல்லாத்துக்கும் தயாராக போயிடணும், அவ்வளோதான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ அதை நேற்று அந்த லைவ்ல சொல்லியிருக்கணும். ஏன்னா லைவே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 hours நெருக்கி வந்துருச்சு. தொடர்ந்து அதுக்கு மேலே ஒரு ஒரு ஆன்சர் கீ எடுத்துட்டு இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணுறதே ஆக்சுவலாக தேவையில்லை தான். ஏன்னா அந்த எக்ஸாமை பார்த்து நம்ம நொந்து போய் தான் வெளில வந்திருக்கோம். அப்படின்னும் பொழுது அந்த கீயை வந்து 2 மணி நேரம் எடுத்து நம்ம பார்க்கணுன்னு தேவையில்ல. ஆனாலும் ஏன் நம்ம இப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இதை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னு சொன்னோம் அப்படின்னா அது முக்கியமான காரணம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தை சொல்லாமே நான் அந்த வீடியோ பதிவை வந்து அந்த லைவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த முடிஞ்ச குரூப் 4லேருந்து நம்ம நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாமை குவிட் பண்ணிவிட்டு ப்ரைவேட் ஜாபுக்கு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஜாப் பண்ணிட்டு சைட் பை சைட் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே நல்ல விஷயம் தான், எதையுமே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை நாள் டிஎன்பிஎஸ்சி நம்பி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாருக்கும் வரும் இல்லையா? அதுவும் இப்படி கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே இனி இது தேராதுன்னு தூக்கி போட்டு போகக்கூடிய அந்த ஒரு மனநிலை தான் எல்லாருக்குமே வரும். ஓகேவா? இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நான் இன்னும் படிப்பேன், என்னால் இதை விட முடியாது அப்படின்னு சிலர் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, திரும்ப யாராவது ஒருத்தர் இப்போ வரக்கூடிய குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமை எழுத போறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும். ஓகே? ஸோ என்னன்னா, முக்கியமாக அந்த லைவ்ல நான் சொன்ன அந்த ஆங்கிளில் இனிமேல் கொஷின்ஸை வந்து பார்க்க கற்றுக்கோங்க. ஓகேவா? ஒரு கொஷின் இருக்குன்னும் போது அந்த கொஷின் நமக்கு இதுவரை கேள்விப்படாத கொஷின் தான், கஷ்டமான கொஷின் தான். இருந்தாலும் அந்த கொஷினை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், ஸோ இதில் ஏதாவது ஹிண்ட் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பிரெயினை பழக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு பிளேயர் சொல்லி போடுற விதமாக தான் அந்த நம்மளோட குரூப் 4 கொஷினை இப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லைவ்ல வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் அதாவது இப்படி யோசிக்கிறதுக்கு நம்ம பிரெயினை பழக்கிக்கணும். அது ஒரு விஷயம். அடுத்தது இனி கஷ்டமாக தான் வருங்கிற மைண்ட் செட்டோட நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதாவது கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், இது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எப்படி இருந்தாலும் நான் படித்ததை வச்சு அந்த எக்ஸாமை நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் தேர்வுக்கு போனீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த கொஷின் பேப்பர் உங்களுடைய மைண்ட் செட்டை பாதிக்காது. நான் கஷ்டமாக தான் வரும்னு நினச்சேன், அது கஷ்டமாக தான் வந்திருந்ததுங்கிற மாதிரி போயிடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அந்த 3 மணி நேரம் எத்தனை வருஷம் உட்காந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது முக்கியமே இல்லை. அந்த 3 மணி நேரம் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எந்த காரணத்துக்காகவும் எந்த கொஷினை பார்த்தும் டவுன் ஆகிடக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது இந்த இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமில் இருந்து கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கோங்க. நடந்து முடிஞ்ச இந்த டென்டிட்டி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு கொஷனும் என்ன ஆங்கிளில் இருக்குங்கிறத உள்வாங்கிக்கோங்க, அதை அப்படியே நிறுத்திக்கோங்க. இப்போ வரக்கூடிய இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான கொஷின் ஈஸியாகவும் இருக்கலாம், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை குரூப் 4 விட டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நாம் எக்ஸாம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் எக்ஸாமுக்கு போங்க. அந்த இந்த ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் அந்த மைண்ட் செட்டோட தான் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறதுனால பழைய மாதிரியே கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது குரூப் 2 அண்ட் 2Aவில். ஓகேவா? ஏன்னா இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் வரக்கூடிய இந்த குரூப் 2 2Aவில் தமிழை கஷ்டமாகவும் கேட்டாங்கன்னா மறுபடியும் கொந்தளிக்கும், மறுபடியும் போராட்டங்கள் வழுக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து யோசிப்பாங்க இல்லையா? அதனால மேபி வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படி ஈஸியாக கேட்பாங்கன்னு நான் சொல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து பழைய மாதிரி ஒரு ஒரு மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு டக்குன்னு பழைய மாதிரி கூட கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை குரூப் 4 எக்ஸாமை விட கஷ்டமாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாங்கள் 10th குவாலிஃபிகேஷனுக்கே இப்படி கேட்டிருக்கோம், அடுத்தது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன், அப்போ நாங்கள் வந்து கஷ்டமாக தான், இதை விட கஷ்டமாக கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி இன்னும் கஷ்டமாக கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால எல்லாமே வந்து அன்பிரிடிக்டபிள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் இந்த தமிழ் கொஷின் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ வந்து தமிழில் ட்விஸ்ட் வச்சுட்டு வரக்கூடிய எக்ஸாமில் ஜிகே அண்ட் மேக்ஸில் கூட ட்விஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்படி அந்த கொஷின் பேப்பர் இருந்தாலும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், நானாக அந்த கொஷின் பேப்பரான்றதை பார்த்துறேங்கிற மைண்ட் செட்டில் இனி நம்ம என்ன பண்ணணும், கடக்க பழகணும். ஸோ அந்த 3 மணி நேரத்தை ஹேண்டில் பண்ண பழகணும். அப்போ அந்த 3 மணி நேரத்தை அப்படியே ஹேண்டில் பண்ணணும்னா இனி இப்போலேருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்கு வந்து தயாராகணும். ஓகேவா? ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், படித்ததை யூஸ் பண்ணி படித்ததை நல்லா பண்ணி ஏதோ ஒரு மார்க்கை வாங்க முடியும் இல்லையா? ஸோ நீ அதை பண்ணுங்க.
நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். யூஸ்வலாக தமிழ் ஸ்கூல் புக் என்ன படிப்பீங்களோ அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்களா, இந்த கொஷின் உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க. அப்புறம் ஜிஎஸ் யூஸ்வலாக என்னென்ன படிக்கணுமோ, அதாவது ஒவ்வொரு யூனிட் பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இப்படி ஒவ்வொரு இதுலையும் படிக்க வேண்டிய அந்த பாடங்களை தரவாக படித்து என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா இப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்புறம் மேக்ஸ், ஆப்டிடியூடில் எல்லா டாப்பிக்கும் தெரியுமா, ரீசனிங்கில் எல்லா டாப்பிக்கும் தெரியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் தெரியும், பழைய மாதிரி பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் படி எனக்கு எல்லாம் தெரியும், நான் பக்காவாக ரெடி எக்ஸாமுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் போய் அவுட் சோர்ஸ் படிங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இந்த அவுட் சோர்ஸ் யார் படிக்கணும் அப்படின்னா, தமிழ் இருக்கட்டும் இல்லை எந்த டாப்பிக்காக வேணாலும் இருக்கட்டும், இந்த அவுட் சோர்ஸ் யார் படிக்கணும்னா மெயினாக யூஸ்வலாக கேட்கக்கூடிய பேட்டர்னுக்கு தயாரானவங்க போய் அவுட் சோர்ஸ் படிக்கலாம். நான் யூஸ்வலாக கேட்குற பேட்டர்னுக்கே தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்க, திரும்ப போய் பழைய பேட்டர்னை படிங்க. தமிழ் ஃபுல்லாக படிங்க, ஜிகே ஃபுல்லாக, ஜிஎஸ் ஃபுல்லாக படிங்க, மேக்ஸை வந்து போட்டு போட்டு பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்ச டாப்பிக்கில் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் இப்போ முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் கொஷின் டஃப்பாக இருக்குங்கிறத பார்த்து பயந்து தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. இது என்ன யூஸ்வலாக நடக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும். கொஷின் டஃப் அப்படின்னோடனே பதட்டத்தில் தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, மேக்ஸு சால்வ் பண்ணாமே ஏதோ ஒரு ஆன்சரை ஷேட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இன்னொன்று சொல்லப்போனால் கொஷினை ஜிஎஸ்லாம் ரீட் பண்ண டைம் இல்லை, அதனால ஏதோ ஷேட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருப்பீங்க. காரணம் என்ன, ஒரு கொஷின் தமிழ் டஃப்பாக இருக்குன்னொன்னே அந்த பயம் வந்து அந்த இடத்துல நம்மளை யோசிக்க விடாமல் நம்மளோட சிந்தனைகளை பிடிச்சி டைவர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இனி அப்படி இல்லாமல் நான் தெரிஞ்சு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் என்னைக்கு தயாராகிறீங்களோ அன்னைக்கு தான் போய் நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கணும். அதை எந்த காரணத்திலையும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, நேற்று கண்டினியூஸாக பேசினதில் த்ரோட்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, இன்றைக்கி வந்து லைவ் இருக்கும். லைவ் இல்லை அப்படின்னாலும் தமிழ் நம்ம வந்து பெண்டிங் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தமிழ் கிளாஸஸ் வந்து நம்ம 1 by 1 கொடுக்க தொடங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு எண்டில் எத்தனை வீடியோ கொடுத்துருக்கோமோ அந்த வீடியோவோட நோட்ஸை அன்றைக்கே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 2A இந்த எக்ஸாமில் வந்து என்ன பண்ணலாம், உங்களால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களால் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு அந்த ஒரு வெக்ஸ் ஆகிறதுன்னு இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேட்டு போடா இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஆகிடாமல் தொடர்ந்து நம்பிக்கையோட உங்களுடைய அந்த ஸ்டடீஸை வந்து கொண்டு போங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, ப்ரைவேட் ஜாப் போகலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தயவுசெய்து ப்ரைவேட் ஜாப் போயிடுங்க. ஏன்னா அதுவான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போ இல்லை. ஓகேவா? ஸோ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுட்டு டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது உங்களுக்கு இது தொடர்பாக சந்தேகங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே? அண்ட் வந்து டென்டேட்டிவ் கீழே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எல்லா மிஸ்டேக்ஸுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கீ சேலஞ்ச் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து ஒவ்வொரு கொஷினையும் எடுத்து பாருங்கள், அதில் ஆன்சர் தப்பு அப்படின்ற பொழுது நீங்கள் அதை கீ சேலஞ்ச் பண்ணலாம். நேற்று கொடுத்துருக்குற அந்த டென்டேட்டிவ் கீழே அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். சரியா? ஸோ வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல, தமிழில் சில கொஷினுக்கு அப்படி சொல்லியிருந்தோம். இந்த புல்லுக்கெல்லாம் வந்து தளிர்னு வந்திருக்கலாம், பட் ஆனால் ஓலைன்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் டவுட்டாக இருக்குன்னு சொன்னோம். இந்த மாதிரி சில கொஷினுக்கு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொன்னோமே தவிர, ஸோ இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர், இது தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சில கொஷினுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அதில் சொல்லாத இன்னும் சில தவறான கேள்விகள்லாம் அதில் பதில்கள் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ டென்டேட்டிவ் கீழே நிறைய கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கொஷினே தப்பாக கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கக்கூடியதே கிடையாது. இருக்கட்டும், சரி. கடந்த இதுவும் கடந்து போகும், ஆனால் மறந்து போகாது. இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எப்படி இருந்தாலும் இதை கடந்து எல்லாரும் போயிடுவாங்க. பட் ஆனால் இந்த கொடுத்த அந்த வலி அப்படிங்கிறது வந்து எந்த சூழ்நிலையிலையும் மறக்காது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு வலியை தான் ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வலிகளை என்னது வெற்றிக்கான வழியாக பாதையாக மாற்றி என்ன பண்ணுங்க, உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. எப்பொழுதுமே உங்களோட நம்ம இருக்கோம். ஸோ வந்து தொடர்ந்து படிங்க. ஓகேவா?
ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம் ஆன்சர் கீ இந்த கொஷின் பேப்பர். இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கொஷின் பேப்பர் எப்படி இருந்தாலும் நம்ம தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணாமல் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கமா அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்மளோட ப்ரிப்பரேஷனை நகர்த்திட்டு போனால் போதும். ஓகே. ஸோ வரக்கூடிய கொஷின் பேப்பர் ஈஸியாகவும் இருக்கலாம், கஷ்டமாகவும் இருக்கலாம். கஷ்டமாக வரும் அப்படின்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஈஸியான கொஷினாக படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ 2 ஆங்கிள்லையுமே நீங்கள் யோசிக்கணும். ஒரு ஆங்கிளில் மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னா அப்புறம் ஒருவேளை கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா, ஐயோ ஈஸியாக இருந்தது நான் படிக்காமல் போயிட்டேனேன்னு வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஆங்கிள்லையும் யோசிச்சுக்கோங்க, இந்த ஆங்கிள்லையும் யோசிச்சுக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்தி கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.